அதிகாரம் 11. எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசாரியர் சடங்காச்சார பிரமாணங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனச்சாட்சியை பூரணப்படுத்தக்கூடாதவைகளாம். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. எபிரேயர் 9:9-10. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு காணிக்கைகள், பலிகள், ஆராதனைகள் ஆகியவை சம்பந்தமான பிரமாணத்தை சொல்லி இருக்கிறார். அதுபோலவே அவர் போஜன பானங்கள், பல்வேறு விதமான ஸ்நானங்கள் ஆகியவற்றை பற்றியும் தம்முடைய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். மிருகங்களில் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் என்றும் புசிக்கத்தகாத அசுத்தமான ஜீவ ஜந்துக்கள் என்றும் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இவ்விரண்டு விதமான மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் சொல்லுகிறார். சுத்தமான மிருக ஜீவன்களை புசிக்கலாம், அசுத்தமான மிருக ஜீவன்களை புசிக்க கூடாது. ஜீவ ஜந்துக்களை பற்றிய பிரமாணம், ஜலத்தில் இருக்கிற மச்சங்களை பற்றிய பிரமாணம், பறவைகளை பற்றிய பிரமாணம், ஊரும் பிராணிகள் பற்றிய பிரமாணம், தரையில் ஊறுகிற பிராணிகள் பற்றிய பிரமாணம். கர்த்தர் சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் வித்தியாசம் சொல்லுகிறார். சுத்தமான மிருக ஜீவன்களை பற்றிய பொதுவான பிரமாணம், அசுத்தமான மிருக ஜீவன்களை புசியாமல் இருப்பதற்கான காரணம்.